ஸ்தானத்திலே இருந்துதான் சந்திர தசையும் நடந்து கொண்டிருந்தது. அடுத்து செவ்வாயினுடைய தசை, லக்னாதிபதியினுடைய தசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் பிறந்ததிலிருந்து அதிகாரத்திலே உயர 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 செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அனைத்துமே அந்த ஸ்தானங்களிலிருந்து இயங்க வேண்டும், அந்த ஸ்தானங்களோடு தொடர்பிலே இருக்க வேண்டும். அதனால்தான் சாதாரண தொண்டராக தொடங்கி முதலமைச்சராகி பிரதமராகி உலக அளவிற்கு புகழ்பெற்ற ஒரு தலைவராக உருவாகி இருக்கிறார். அதற்கு காரணம் தசாபுத்தி நிலைகள். என்னதான் யோக ஜாதகமாக இருந்தாலும் அந்த யோகம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த யோகமான கிரகங்களினுடைய தசா புத்திகள் அமைய வேண்டும். மோடி அவர்களுக்கு அப்படி சிறந்த ஒரு நிலையிலே அனைத்து கிரகங்களும் இருக்கிறது. செவ்வாய் தசை கூட 2028 முடியுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு தசை. ராகும் 5ஆம் இடத்துல இருக்கார், மேனத்தில் தான் இருக்கார், குருவுடைய வீட்டில் தான் இருக்கிறார். அந்த ராகுவும் சூரியனுடைய பார்வையில் இருக்கிறார். சூரியனுடைய பார்வையில் இருக்கக்கூடாது அப்படின்னா கூட அவர் அதிகாரஸ்தானத்தை சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் நினைவில் இருக்கக்கூடிய சூரியன், அதே நேரத்தில் கண்ணியிலிருந்து புதனும் பார்க்கக்கூடிய ஒரு ராகாத்தான் இருக்கார். ராகு தசையும் பெரிய மோசமான ஒரு திசைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒருவர் பிறப்பிலிருந்து இறுதி காலம் வரை அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அனைத்தும் சிறப்பானதாக இருந்தால் அவர் கடைசி வரை சிறப்பான மனிதராக, உயர்ந்த மனிதராக இருக்க முடியும் என்பதற்கு மோடி அவர்களுடைய ஜாதகம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. சரி, நாம்